வார்த்தைகள் கர்த்தரை மனதில் கொடுத்தார். the first word, இன்றைக்கு காலையில கர்த்தர் நம்ம மத்தியில செய்ய வேண்டிய கிரியைகள் பற்றி ஜெபிக்கும்படி ஏவப்பட்ட போது முதல் வார்த்தை என்னன்னா, this day must be a day of release. ஆண்டவர் ஒரு சிலரை இல்ல, கட்டப்பட்ட ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் அப்படின்றது என் மனதில் கர்த்தர் கொடுத்தார். அது என்ன அடிமைத்தனமா இருக்கலாம், என்ன பிரச்சனை போராட்டத்தில் இங்க சிக்கி இருக்கலாம், பட் இன்றைக்கு ஆண்டவர் he should give you a release. இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது வந்தபடியே நீங்க போக கூடாது. நீங்க சொல்லணும், நான் ஒரு மாதிரி வந்தேன் பாசமா, டார்க்கா வந்தேன், நான் ஒரு மாதிரி மனசெல்லாம் உடைஞ்சு கட்டப்பட்டு நான் வந்தேன். நான் ஆண்டவருடைய ஆவியானவர் இன்றைக்கு எங்களை விடுதலை ஆக்கினா அப்படி நீங்க சொல்லணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அப்படி? So that is the first word. I want you to focus on that. ஆண்டவர் இன்றைக்கு இந்த மீட்டிங் மூலமா எங்க ஃபேமிலியில நாங்க ஒரு மனமா இருக்க முடியாதபடி யாராவது ஒரு குடும்பம் இங்க இருந்திருந்தா அவங்கள ரிலீஸ் பண்ணணும் ஆண்டவர். First thing we have to pray for. ரெண்டாவது the word that God put in my heart was restore. இழந்ததை எல்லாம் ஆண்டவர் மீட்க வேண்டும். இழந்து போன அன்பு, இழந்து போன பாசம், இழந்து போன ஐக்கியம், இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சுகம், இழந்து போன ஐக்கியம் எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு போன நிலைமையில உள்ளவர்களை ஆண்டவர் திரும்ப ரிவைவ் பண்ணி ஆண்டவர் பழைய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வரணும், ரெஸ்டோர் பண்ணணும். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார் இல்லையா? இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பம் இன்னைக்கு ரெஸ்டரேஷனுக்குள்ள போகணும். கர்த்தர் திரும்ப காயங்களை கட்ட வேண்டும், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க வேண்டும். மங்கி எரிகிற திரிகளை தேவன் அணைக்காமல் தேவன் அவைகளை திரும்ப நிலைநிறுத்த வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். Second word is restore. The third word that God put in my heart is revive. ஒரு பெரிய எழுப்புதலை நமக்குள்ள உண்டாக்கணும். ஆண்டவர் நம்ம எழும்ப பண்ணணும். கர்த்தருக்காக எழும்பி நம்ம பிரகாசிக்கணும். பிரச்சனைகளையே நம்ம அடுத்த 50 வருஷம் பேசிட்டு இருக்கிறது நமக்கு நேரம் கிடையாது. அப்படி நம்ம வாழணும்னு கர்த்தர் நமக்கு வைக்கல. We cannot be fighting. We cannot be discussing about problems forever. கடந்ததை மறக்கணும், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடணும். ஒவ்வொரு ஃபேமிலி ஒரு ஃபயர் பிராண்டா மாறணும். ஹல்லேலூயா. ஆனா அநேக வேளை பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, 10 வருஷத்துக்கு நடந்தது, 50 வருஷத்துக்கு நடந்தது, இதையே பேசி 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 நம்ம காலத்தை வீணாக்கி விட்டுருவான், இல்லை நாசமாக்கிடுவான். அதையே நம்மளை பேச வச்சே நம்மளை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் எல்லாம் மாற்றி விட்டுருவோம். அப்படி நம்ம மாறக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலையும் நம்மை உயிர்ப்பித்து நம்மளை 2 மடங்கா நம்மளை பலத்தோடு நீங்க அனுப்பணும். 3 words, 3 முக்கியமான வார்த்தைகள் சொல்லுங்க. முதலாவது ரிலீஸ், ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க வேண்டும், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கணும். இரண்டாவது ரெஸ்டோர், இழந்ததை எல்லாம் திரும்ப தேவன் மீட்டுக் கொள்றதுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். மூன்றாவது ரிவைவ், தேவன் நமக்குள்ளே புதிய காரியத்தை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒரு புதிய பாதையை நமக்காய் திறக்கணும், புதிய வழிகளை நம்மளை நடத்தணும். ஆவியினால் அபிஷேகிச்சு தான் நம்மளை இங்கிருந்து அனுப்பணும். நம்ம எல்லாரையும் வரங்களால் கிருபைகளால் நிறைத்து நம்ம குடும்பம் வந்தபடி திரும்ப போகக்கூடாது. ஒரு பெரிய பலத்தோடு கிருபையோடு நமக்குள்ள பெரிய கிருபை நம்ம மேல பெருகும்படி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஆகல நல்ல ஸ்பிரிட் ஃபில்டா ஜெபிக்க போறோம். நல்ல ஆவியில் நிறைந்து கணவன் மனைவி கரங்களை கோர்த்து கூட ஜெபிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல விடுதலையோடு நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் எல்லாம் நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணுவோம். Pray with your heart. Open your heart and say these 3 words and say, Lord, I want to experience this. I want to experience your release. நீங்க விடுதலை ஆக்குகிறவர் என்பதை நாங்க இன்றைக்கு அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்க அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்க அனுபவிக்க வேண்டும். நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஓரா பாந்தாலா ரிபாதாலா பக்கபலரா ஷந்தலரியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே தேவனுடைய வல்லமை நமத்தில் இறங்குவதாக, இறங்குவதாக, தேவ கிருபை நம்மேலே இறங்குவதாக. ஓரா பாந்தாலா ரியலான் தலா ரபா ஷந்தலா ரியலான் தலா ரபாதுலா பௌரியா. நல்ல விடுதலையோடு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓரா பாந்தாலா ரியலான் தலா ரா ஷந்தலா ரியா. இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் அறுந்து போகட்டும். பாவ கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், எல்லா மரண கட்டுகள், எல்லா பலவீனத்தின் கட்டுகள், ஹல்லேலூயா. சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நொறுக்கப்படுவதாக.
நொறுக்கப்படுவதாக. ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ரிலீஸ். ஓ ரபாந்தலரா ஷாந்தலரியா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி, கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரு. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே விடுதலை உண்டு. எப்பத்தா திறக்கப்படுவதாக, 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 திறக்கப்படுவதாக. எல்லா விதமான பொல்லாத ஆவிகளின் செய்கைகள் முறிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஷபலபரபதலபந்தல ரியலந்தலர ஷந்தலரியா. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. ஜெபிங்க 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 ஜெபிங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Lord, release me, release. ஒவ்வொரு குடும்பமும் அவிழ்க்கப்படுவதாக. Thank you, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இரண்டாவது ஜெபம் பண்ணுவோம். Restore our family. நாங்க எதெல்லாம் இழந்து போனோமோ, இழந்து போன எல்லாவற்றையும் தேவனே எங்களுக்கு திரும்பத்தார். பழைய அன்பு, பழைய ஐக்கியம், பழைய ஒருமனம், பழைய ஒற்றுமை, பழைய ஜெப ஜீவியம், பழைய பக்தி வைராக்கியம் எல்லாத்தையும் எங்களுக்கு ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே, ரிவைவ் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் மீட்டு தாங்க. ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வாயை திறந்து ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஆவியில் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ரிபா லபதல பந்தல ரியலந்தல ரஷந்தல ரியலந்தல ரபதுல பௌரியா. மீட்டெடுத்துக் கொள்ளும், மீட்டெடுத்துக் கொள்ளும், மீட்டெடுத்துக் கொள்ளும். இயேசுவே நீர் மீட்டுக் கொள்ளும், நீர் மீட்டுக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளும். ஓ காணாமல் போனதை தேட ரட்சிக்க வந்த தேவன், ரட்சியும் ரட்சியும் ரட்சியும். மூன்றாவது, எல்லாரும் ஆவியிலிருந்து ஜெபிக்க வேண்டியது. ரிவைவ் us Lord, ரிவைவ் us Lord, ரிவைவ் us Lord. எங்களுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை தாங்க, ஒரு புதிய ஆவியை தாங்க, நவமான இருதயத்தை தாங்க, நவமான சிந்தனைகளை தாங்க. எங்களை ரிவைவ் பண்ணுங்க, எங்களை ரிவைவ் பண்ணுங்க. எல்லாரும் ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். ரிகாதல ராஷந்தல ரியா. a new way, ஒரு புதிய வழி, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய ஆவியானவருடைய அசைவாடுதல். எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை பெற்றவங்க எல்லாரும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரிகாதல ராஷந்தல ரிபதுல பௌரியா. ஓ ஹalleluya. இது கர்த்தராலே ஆயிற்று. இது எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இறங்கி வாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றப்படட்டும், ஒரு தீபம் ஏற்றப்படட்டும். அந்தகார இருள்கள் எல்லாம் விலகட்டும். தேவனுடைய வெளிச்சம் எங்கள் குடும்பங்களில் பிரகாசிக்கட்டும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவீராக. இது மனுஷனாலே கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நான்
மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் ஆடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. ஓடி ஓடி சொல்லுவே, ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அன்பின் அபிஷேகத்தால், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுவோம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இந்த இடம் முழுவதும் விடுதலை ஆவியானவர் இறங்குவாராக, இறங்குவாராக. ஓ ரபந்தலரா சந்தலரி. நன்றி அப்பா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு இயேசு நாமத்திலே, ஓ இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குள். எல்லாரும் கரங்களை தட்டி. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். ஓ ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக. சந்தலரியா. அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. இயேசுவே இந்த வேளையில ஒரு விடுதலையின் ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் இறக்குவீராக. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. ஒரு புதிய கிரியை இன்றைக்கு துவங்குவதாக. ஓ thank you Jesus. ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உமக்கே மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரை கூட்டி சேர்த்த தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உள்ளங்களை நீர் இணைத்து ஆண்டவரே அப்பா அநேக ஆண்டுகள் கர்த்தர் ஒன்றாக்கி நீர் கொண்டு வந்த தயவுகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம்.
அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. அவர்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி கத்தர் ஆண்டவரே நீர் இந்த நாளில் புதுப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இருதயங்களை ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி ஆண்டவரே புதுப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வேண்டிய நன்மைகளை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீர் உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கத்தர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குடும்பங்களும் பலனடைந்து சாட்சியாய் நிற்க கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தலைமுறைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் முன் குறித்த தேவன் ஆண்டவரே. இவர்களை கொண்டு அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. நீரே சத்தியத்தின் பாதையில நடத்துங்க, உன்னை நன்மையானதை கட்டளையிடுங்க. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஏறெடுக்கிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பேசும், நீரே பேசும் ஆண்டவரே. நீர் பேசி நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா துதிகான மகிமை நமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ஒவ்வொரு ரோவும் கொஞ்சம் அப்படி இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி பார்த்து பின்னாடி நிற்கிறவங்கள, பக்கத்தில் நிற்கிறவங்கள கரம் கொடுத்து பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்தி விட்டு உட்காருங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. வாட் a joy. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? சரி.